துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உங்கள் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொண்டால் ஒரு உண்மை தெளிவாக தெரியும். ஆனால் உங்களிடம் பழகக்கூடிய நபர்களோ, உங்களுடைய உறவினர்களோ, ஏன் உங்களுடைய குடும்பங்கள் கூட உங்களின் ஆழமான சில முடிவுகளையும் ஆழமான மனநிலையும் இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாது. உங்கள் உடனே தான் இருப்பார்கள். நீங்கள் எதெல்லாம் வாங்கி கொடுக்கிறீர்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். இருந்தாலும் உங்களுடைய மனநிலையை மட்டும் புரிந்து கொள்ளாமல் இன்னும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் எத்தனை முறைகள் மனமுடைந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் அமைதியாக தாங்கிக் கொண்டவர்களும் அவர்களாகத்தான் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீங்க. உங்கள் மனதை உடைத்தவர்கள் யார் என்றால் நீங்கள் அதிகமாக நம்பியவங்க தான் உங்களுடைய மனதை அதிகமா உடைத்திருப்பாங்க. யார் மீதெல்லாம் நீங்கள் அதிகமான நம்பிக்கை வைத்தீர்களோ அவர்களே உங்களுடைய மனதிற்குள் அதிகமான ஒரு காயத்தையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்தார்கள். நீங்கள் அதிகமாக அன்பு கொடுத்தவர்கள், நண்பர்கள், உறவுகள், காதல், இந்த மூன்றிலும் நீங்கள் உண்மையாக இருந்தாலும் அதே அளவு உண்மை திரும்ப கிடைக்காமல் போனதால் உங்களுடைய மனமானது பல முறை உடைந்து போனது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த உடைந்த மனநிலையை நீங்கள் யாரிடமோ முழுமையாக சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ள சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக புரியும். உங்கள் வாழ்க்கை சிரமமானதாக இருந்ததற்கான காரணங்கள் நீங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்கும் குணம் கொண்டவர்கள். துலாம் ராசி என்பது சமநிலையை விரும்பக்கூடிய ஒரு ராசி. நீங்கள் யாரையும் காயப்படுத்தாமலும் எல்லாரையும் சமமாக நடத்த முயற்சி செய்ததாலேயே சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை பின்தள்ளி வைத்துட்டீங்க. அந்த அமைதியின் பின்னால் இருந்த வேதனை மிகவும் ஆழமானது. நான் பேசினா பிரச்சனை வந்துவிடும் என்று நினைத்து நீங்கள் அமைதியாக இருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் அந்த அமைதியே உங்களுக்குள்ள ஒரு பெரும் அழுத்தமாகவே மாறி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. நீங்கள் அனுபவித்த தனிமைகளும் அது கூட்டத்தில் இருந்தாலும் கூட உணர்ந்த ஒரு தனிமை, உங்களை சுற்றிலும் பலர் இருந்தாலும் என்னை யாரும் உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு உங்களை விட்டு போகாமல் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துரத்தி கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அடுத்ததா உறவினர்களின் பொறாமை பார்வை. சொந்த பந்தங்கள் என்பவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்தங்களே உங்களுக்கு பெரும் ஒரு சுமையாக பொறாமையின் மொத்த உருவமாகவே இதுவரைக்கும் மாறிக்கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தனர். உங்களின் 3ஆம் மற்றும் 4ஆம் இடத்து கிரகங்களின் பலவீனத்தால் நீங்கள் ஒரு நல்ல உடை உடுத்தினாலோ, ஒரு புது வாகனங்கள் வாங்கினாலோ, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படித்தாலோ முதல் ஆளாக வயிறு எறிவது உங்களுடைய பந்தங்களும் சொந்தங்களும் தான். உங்கள் முகத்திற்கு நேரே போலி புன்னகையை உதிர்த்துவிட்டு உங்களுக்கு பின்னால் இவனுக்கெல்லாம் எப்படி இந்த வசதி ஏற்பட்டது, இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறலாம் என்ற ஒரு வத்தி வைப்பதும் புறம் பேசுவதுமே அவங்களுடைய முழு நேர வேலையாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி இருந்தது. நீங்கள் வீழ்ந்து கிடந்த போது எட்டி கூட பார்க்காத இந்த உறவுகள் நீங்கள் கொஞ்சம் தலை தூக்கும் பொழுது உங்களை தங்களின் கண் திருஷ்டியாலும் பொறாமை பேச்சுக்களாலும் மீண்டும் பாதாளத்திற்கு தள்ள முயற்சி செய்தவர்களும் இவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆரம்பத்தில் அவர்கள் உங்களை தேடி வரும் பொழுது நீங்கள் நன்றாக வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவதை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க கூறுவாங்க. ஆனா மனதுக்குள்ள ஒரு சந்தேகத்தையும் ஒரு தவறான பார்வையும் பொறாமை பார்வையும் தான் உங்கள் மேல் அவர்கள் வைத்து கொண்டுமே தான் இருந்தார். நீங்கள் வீழ்ந்து கிடந்த போது எட்டி கூட பார்க்காத இந்த உறவுகள் நீங்கள் கொஞ்சம் தலை தூக்கும் பொழுது உங்களை தங்களின் கண் திருஷ்டியாலும் பொறாமை பேச்சுக்களாலும் மீண்டும் பாதாளத்திற்கு தள்ள முயற்சி செய்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் செய்து கொண்டுமே தான் இருந்தார்கள். கூட பிறந்தவர்களை நம்முடைய முன்னேற்றத்தை கண்டு பொறுக்க முடியாமல் அக்னி பார்வையோடு பார்க்கிறார்களே என்று நீங்கள் நொந்து போன தருணங்களும் உங்களுடைய குடும்ப கட்டமைப்புக்குள்ளேயே உங்களை ஒரு அந்நியனாக மாற்றிய துயரங்கள் மிக கொடியது என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வழக்குகளில் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வழக்குகள்ல போதுமான அளவுக்கு நல்லதும் உங்கள் பக்கம் போதுமான அளவுக்கு தீர்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிடும். மாணவர்களுக்கு மறதி இன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும்.
பணி பொறுப்புகளால் நேரம் தவறி உண்ணக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வாகன பயணங்களில் நிதானங்கள் வேண்டும். நிதானமாக நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது எல்லாமே உங்கள் பக்கம் உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். திடீர் செய்திகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். சமூக பணிகளில் ஒத்துழைப்புகள் உண்டாகும். அந்த ஒத்துழைப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்கள் பக்கம் கைகூடி போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய தேதி முதல் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய ஒளியானது ஆரம்பமாக போகிறது. பணமும் சந்தோஷமும் மெதுவாக உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்து சேர்ந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே உங்கள் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு நேரங்களும் வந்துவிட்டது. நீங்கள் காத்திருந்த கனவுகள் அது இப்போது நனவாகும் அளவுக்கு அருகில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை நீங்கள் இழந்தது அது அனைத்தும் திரும்ப கிடைத்த வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். அது அன்பாக இருக்கலாம், மதிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வாழ்க்கை வாய்ப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை இப்பொழுது தேடி கொடுக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களும் அது உங்களுடைய வெற்றிக்கான அடித்தளமாக கூட மாறலாம். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு இடமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அவங்க உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். நீங்கள் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி அது இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை தலை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு பலன் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் எப்போதும் ஒரு கவசமாகவே இருக்கும். குறிப்பா வரவிருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மேற்கொள்ளும் லட்சுமி வழிபாடு உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றப் போகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நெய் தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் துதித்து வழிபட்டு பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வறுமையும் வீட்டை விட்டு தானாகவே ஓடிவிடும். சுக்கிரனின் முழுமையான கதிர்வீச்சுக்கள் உங்கள் வீட்டில் இறங்கி தனத்தானியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த வழிபாட்டின் மூலம் உங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக கலை ஒன்று உண்டாக ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணத்தடை, திருமண தடைகள், புத்திர தடைகள் என அத்தனை தடைகளும் பனி போல விலகி லட்சுமி தேவியின் நிரந்தர புகலிடமாக உங்களுடைய இல்லமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்களே கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் எத்தனை முறைகள் மனம் உடைந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் அமைதியாக தாங்கிக் கொண்டவர்களும் அவர்களாகத்தான் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீங்க. உங்கள் மனதை உடைத்தவர்கள் யார் என்றால் நீங்கள் அதிகமாக நம்பியவங்க தான் உங்களுடைய மனதை அதிகமா உடைத்திருப்பாங்க. யார் மீதெல்லாம் நீங்கள் அதிகமான நம்பிக்கை வைத்தீர்களோ அவர்களே உங்களுடைய மனதிற்குள் அதிகமான ஒரு காயத்தையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்தார்கள். நீங்கள் அதிகமாக அன்பு கொடுத்தவர்கள், நண்பர்கள், உறவுகள், காதல் இந்த மூன்றிலும் நீங்கள் உண்மையாக இருந்தாலும் அதே அளவு உண்மை திரும்ப கிடைக்காமல் போனதால் உங்களுடைய மனமானது பல முறை உடைந்து போனது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த உடைந்த மனநிலையை நீங்கள் யாரிடமோ முழுமையாக சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ள சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக புரியும். உங்கள் வாழ்க்கை சிரமமானதாக இருந்ததற்கான காரணங்கள் நீங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்கும் குணம் கொண்டவர்கள். துலாம் ராசி என்பது சமநிலையை விரும்பக்கூடிய ஒரு ராசி. நீங்கள் யாரையும் காயப்படுத்தாமலும் எல்லாரையும் சமமாக நடத்த முயற்சி செய்ததாலேயே சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை பின்தள்ளி வைத்துட்டீங்க. அந்த அமைதியின் பின்னால் இருந்த வேதனை மிகவும் ஆழமானது. நான் பேசினா பிரச்சனை வந்துவிடும் என்று நினைத்து நீங்கள் அமைதியாக இருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் அந்த அமைதியே உங்களுக்குள்ள ஒரு பெரும் அழுத்தமாகவே மாறி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. நீங்கள் அனுபவித்த தனிமைகளும் அது கூட்டத்தில் இருந்தாலும் கூட உணர்ந்த ஒரு தனிமை உங்களை சுற்றிலும் பலர் இருந்தாலும்
என்னை யாரும் உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு உங்களை விட்டு போகாமல் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துரத்தி கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அடுத்ததா உறவினர்களின் பொறாமை பார்வை. சொந்த பந்தங்கள் என்பவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்தங்களே உங்களுக்கு பெரும் ஒரு சுமையாக பொறாமையின் மொத்த உருவமாகவே இதுவரைக்கும் மாறிக்கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தனர். உங்களின் 3ஆம் மற்றும் 4ஆம் இடத்து கிரகங்களின் பலவீனத்தால் நீங்கள் ஒரு நல்ல உடை உடுத்தினாலோ, ஒரு புது வாகனங்கள் வாங்கினாலோ, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படித்தாலோ முதல் ஆளாக வயிறு எறிவது உங்களுடைய பந்தங்களும் சொந்தங்களும் தான். உங்கள் முகத்திற்கு நேரே போலி புன்னகையை உதிர்த்துவிட்டு உங்களுக்கு பின்னால் இவனுக்கெல்லாம் எப்படி இந்த வசதி ஏற்பட்டது, இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறலாம் என்ற ஒரு வத்தி வைப்பதும் புறம் பேசுவதுமே அவங்களுடைய முழு நேர வேலையாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி இருந்தது. நீங்கள் வீழ்ந்து கிடந்த போது எட்டி கூட பார்க்காத இந்த உறவுகள் நீங்கள் கொஞ்சம் தலை தூக்கும் பொழுது உங்களை தங்களின் கண் திருஷ்டியாலும் பொறாமை பேச்சுக்களாலும் மீண்டும் பாதாளத்திற்கு தள்ள முயற்சி செய்தவர்களும் இவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆரம்பத்தில் அவர்கள் உங்களை தேடி வரும் பொழுது நீங்கள் நன்றாக வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவதை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க கூறுவாங்க. ஆனா மனதுக்குள்ள ஒரு சந்தேகத்தையும் ஒரு தவறான பார்வையும் பொறாமை பார்வையும் தான் உங்கள் மேல் அவர்கள் வைத்து கொண்டுமே தான் இருந்தார்கள். நீங்கள் வீழ்ந்து கிடந்த போது எட்டி கூட பார்க்காத இந்த உறவுகள் நீங்கள் கொஞ்சம் தலை தூக்கும் பொழுது உங்களை தங்களின் கண் திருஷ்டியாலும் பொறாமை பேச்சுக்களாலும் மீண்டும் பாதாளத்திற்கு தள்ள முயற்சி செய்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் செய்து கொண்டுமே தான் இருந்தார்கள். கூட பிறந்தவர்களை நம்முடைய முன்னேற்றத்தை கண்டு பொறுக்க முடியாமல் அக்னி பார்வையோடு பார்க்கிறார்களே என்று நீங்கள் நொந்து போன தருணங்களும் உங்களுடைய குடும்ப கட்டமைப்புக்குள்ளேயே உங்களை ஒரு அந்நியனாக மாற்றிய துயரங்கள் மிக கொடியது என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி